கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை சொல்லுங்க வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்தி கைகளை அசைத்து அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அக்கினியில் சூளையில் வெந்து வந்து போனாலும் கிருபை தாங்கினதே முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது கைகளை உயர்த்தி அல்லே அல்லே லூயா மகிமைப்படுத்துங்க அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லையே அல்லே 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 லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே எஸ் லார்ட் பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கின வேளையில் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை முழு பலத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுது அல்லே எஸ் லார்ட் உம்முடைய கிருபை எங்களை வாழ வைத்தது ஓ அல்லே ஓ அல்லே அல்லே லூயா அல்லே 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 thank you Jesus thank you Lord உமக்கே மகிமை லூயா அல்லே வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை சொல்லுங்க நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் முழு பலத்தோடு அல்லே 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 லூயா அல்லே எஸ் லார்ட் அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே ஹalleluya அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது ஹalleluya வலுவாமல் காத்திட்ட தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே நீங்க சொல்லுங்க வலுவாமல் காத்திட்ட தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே சொல்லுவோம் ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகள்
சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நாவிருந்தாலும் வாழ்நாள் எல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதையே. நான் உள்ளளவும் துதிப்பேன். என் மேலுன் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. மீண்டும் சொல்றீங்க. என் மேல் உன் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. உம்மன்பால் நீரையுதே. கைகளை உயர்த்தி ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்ல போதாது. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. ஆயிரம் நாவிருந்தாலோ நாவிருந்தா நன்றி சொல்ல போதாதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. நான் உள்ளளவும் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, உங்களோடு இடைவிடுவதற்கு கர்த்தர் கொடுத்த தருணத்திற்கு தேவாதி தேவனில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக சங்கீதம் 8:9 வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. இது ஆங்கிலத்திலே இந்த விதமாக குறிப்பிடப்படுகிறது. ஓ லார்ட், அவர் லார்ட், how excellent is thy name in all the earth. ஆண்டவராகிய தேவன் அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் மிக நல்லவர். அவர் கம்பீரமான தேவன். he is an awesome God. மிக நல்லவர். நம்முடைய பாஸ்டர் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர் என்று கூறுவார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல. அவர் அந்த சராசரங்களையும் படித்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துவக்கமும் முடிவும் அவரே. இந்த அதிகாரத்திலே சங்கீதம் 8 முதலாம் வசனமும் கடைசி வசனமாகிய 9ஆம் வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய காரியத்தை குறித்து தாவீதானவன் அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது மேலே வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டு ஆண்டவரை துதித்து தன்னுடைய கிணறத்தை எடுத்து வாசித்து பாடின பாடல்கள். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி, கர்த்தருடைய மேன்மையும் மகத்துவத்தையும் சொல்லி, தேவன் ஒரு மிக சிறந்த தேவன், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் எல்லாவற்றுக்கும் மூல காரணர் என்று அவன் துதித்து பாடினான். இன்று காலை வேளையிலே நாம் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் துதித்து இருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் நம்மளுடைய காதிலே அநேக சத்தங்கள் தொனித்து கொண்டு இருக்கும். காலையிலே அநேக பறவைகள் பாடி தேவனை துதித்து கொண்டு இருக்கிறது. சங்கீதம்
139:2 பார்க்கும் பொழுது, அவர் நமது உட்கார்தலையும் எழுந்தலையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை வைத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 150:6 பார்க்கும்போது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் துதிக்கிறோமா? இந்த நாளிலே ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஒரு நிமிஷம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதித்திருக்கிறோமா? இன்று இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கும் பொழுது நல்ல வீடுகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு உடை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நல்ல உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல உணவையும் ஆகாரத்தையும் எல்லாவற்றையும் அற்புதமாய் அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகாபெரிய தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம். இன்று நம்முடைய பிரசங்கத்தின் குறிப்பு, இஸ் an awesome God. அவர் ஏன் ஆசம் காட் என்று கூறப்படுகிறது என்றால், அவர் ஆசம் இன் இஸ் கிரியேஷன். அவருடைய சிருஷ்டிப்பு ஒரு வினோதமான ஒன்று, ஒரு அருமையான ஒன்று. அது அவருடைய glorious display of his kingdom's power. அவருடைய படைப்பு, அவருடைய மகிமை, அவருடைய புகழ், அவருடைய மேன்மை, அவருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இந்த விதமாக போடப்பட்டிருக்கிறது, he is magnificent in his creation, which refers to the brilliance of beauty and color. அவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது எவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்டதாக, விவரிக்கப்பட்டதாக, எவ்வளவு பரவசப்படத்தக்கதாக அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய படைப்பு, ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் உள்ளது. இன்று நாம் ஆண்டவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் ஆதியாகமம் 1:27 நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்று நாம் படைத்த தேவன் நமக்கென்று ஒரு நோக்கம், திட்டம் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய நோக்கமும் திட்டம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மத்திலே என்ன பேச விரும்புகிறார் என்று நாமே சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விதமாக ஒரு தகப்பனும் ஒரு சிறு பையனும் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் எழுந்தவுடன் அவர்கள் நடந்து செல்வது வழக்கம். அவர்கள் இந்த விதமாக காடுகள், மலைகளை நடக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் ஒவ்வொரு படைப்பை குறித்து மிக அழகாக வர்ணித்து, இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு காரியத்தையாக அவர் விளக்கி வந்தார். அந்த நாளிலே அவன் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று கேட்ட பொழுது அவர் சமுத்திரத்தை பார்த்து, இந்த சமுத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கிறதோ, எவ்வளவு அகலம் இருக்கிறதோ உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அப்பொழுது அவர் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாது ஆபகுத்து 3:6 பார்க்கும் பொழுது அவர் நின்று பூமியை அளந்தார் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல. He is an awesome God. He is an omnipotent God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் omniscient God, எல்லாம் அறிந்த தேவன். அவர் ஒரு infinite God, எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அது மட்டுமல்லாது அவர் he is an immortal God. அவர் அழியாத தேவனாக இருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகளினாலே நாம் விவரிக்க முடியாது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆழமான அர்த்தங்கள் உள்ளது. அவர் ஞானத்திலும் வல்லவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் வீதி. அவருடைய அழகுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மகாபெரிய தேவன் அந்த அண்டிர சராசரங்களையும் அவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1 பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். யாவே ஆகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். யாவேயை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே 6590 தடவை அது குறிப்பிடப்படுகிறது. யாவே என்றால் he exists என்று கூறப்படுகிறது. அவர்
எல்லா இடங்களிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. யாத்திராம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மோசையை பார்த்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். இந்த நாளிலும் கூட நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய படைப்பு ஒரு வினோதமான படைப்பு, ஒரு ஆச்சரியத்தின் படைப்பு, ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பு. இந்த விதமாக விஞ்ஞானி நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்ற முதல் விஞ்ஞானி அவர் முதலாக சந்திரனுக்கு சென்றபோது, அவர் கடந்து சென்றபோது பூமியை பார்க்கும் பொழுது அது மிகவும் சிறிதாக இருந்ததாம். ஒரு காலகட்டத்தில் அது பார்க்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ கிரேப். பூமியானது ஒரு திராட்சை பழத்தை போல மிக சிறியதாக இருந்தது. அதை நசுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது போல அவர் வர்ணித்தார். பின்பு அவர் சொன்னார், ஆண்டவருடைய படைப்பு பெரியது மட்டும் இல்லை, அவருடைய பார்வையிலே பார்க்கும்போது ஒரு வினோதமான படைப்பு, ஆச்சரியமான படைப்பு, அற்புதமான படைப்பு என்று எல்லாம் அவர் நன்றாக படைத்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலை படைத்திருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். அவருக்கு நாம் துதிக்க வேண்டாமா? அவரை போற்ற வேண்டாமா? அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? சங்கீதம் 139:14 பார்க்கும்போது நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை நான் துதிப்பேன் என்று நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா? நான் உம்முடைய சாயலில் என்னை உருவாக்குனது மட்டும் இல்லாது ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று குறிப்பிடுகிறார். இன்று நாளிலும் கூட அவர் இஸ் அ ஆசம் காட் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன். ரெண்டாவது குறிப்பு, he is awesome of his creation in his name. Awesome of the creation in the power in his name. அதாவது அவர் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர் மட்டுமல்லாது அவர் அதிகாரம் உள்ளவராகவும் இருக்கிறார். அடோனாய் என்ற வார்த்தைக்கு மை லார்ட், மை மாஸ்டர், என்னுடைய எஜமான், மை கமாண்டர், என்னுடைய தளபதி, என்னுடைய அதிகாரி என்று கூறப்படுகிறது. ஆண்டவருடைய படைப்பு அவர் சிருஷ்டித்தது மட்டும் இல்லாமல் he is not only a creator, he is a God who controls the whole universe. அந்த காரியங்களையும் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்வது மட்டுமில்லாது he is the controller of time. அவர் காலங்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 31:17 பார்க்கும்போது என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே நாம் துவண்டு போய் இருக்கலாம், காலங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்திலே 1:3 பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் படித்தது மட்டுமல்லாது எல்லாவற்றையும் அவர் சொன்னபடியே எல்லாம் கீழ்ப்படிந்தது என்று பார்க்கிறோம். லெட் தேர் பி லைட், அதாவது வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னபோது உடனே வெளிச்சம் வந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கீழ்ப்படிந்தது. இன்று ஆண்டவருடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் தரிக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நாம் ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளுகிறோமா என்று சற்று சிந்திப்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அவருடைய நாமங்கள் அநேகம் உள்ளது. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர், ஆலோசனை கர்த்தர் என்று கூறப்படுகிறது. அவருடைய கரத்தினாலே அநேக அற்புதங்களை அவர் செய்தார். குருடர் கண்களை அவர் திறந்தவர், அவர் குஷ்ரோகிகளை குணமாக்கினவர், முடமானவர்களை நடக்க செய்தவர், ஊமையானவர்களை பேச வைத்தவர், தீராத வியாதிகளை குணமாக்கினவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றினவர் என்று பார்க்கிறோம். இந்த விதமாக அவருடைய வல்லமைகள் மிகவும் அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. அவருடைய நாமம் மிகவும் பலத்த துருகமாக இருக்கிறது. அவர் நாமத்தில் அவருடைய பெயரை சொல்லும் பொழுது எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது, எல்லா வியாதிகளும் ஓடுகிறது, எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகள் அழிந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த விதமாக நான் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக கடந்து சென்ற பொழுது அந்த மாநிலத்திலே பொப்பேஸ்வர் என்ற ஒரு குறு கிராமம் உள்ளது. அந்த கிராமத்திலே அங்கு ஒரு பெண்மணி அங்கு மிகவும் பயங்கரமான ஒரு பிசாசின் பிடியினாலே அவதிப்பட்டு கிடந்தாள். அவருடைய வாழ்க்கை ஒரு மிகவும் பயங்கர மோசமாக காணப்பட்டது. அந்த நாளில் நாங்கள் கடந்து சென்ற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு பின்பு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவள் பின்னே இருந்தவள் மிகவும் வேகமாக வந்து ஒரு பாம்பை போல அவள் வேகமாக ஓடி வந்தாள். என்னுடைய பக்கத்தில் இருந்த என்னுடைய சக ஊழியர் உட்கார்ந்து இருந்த பொழுது அவர் அதிக எடையோடு இருப்பார். அவரை சேரோடு அப்படியே தூக்கி எறிந்து விட்டது. பின்பு அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் பயந்து கம்பை எடுக்க ஆரம்பித்தனர். அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பின்னோக்கி இருந்தது. அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுது இவளை விடுதலை செய் என்று சொன்ன பொழுது அவளுடைய வாழ்க்கை மாறியது. அவள் இயல்பு நிலைக்கு மாறினாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நான் பார்த்தபோது என் கண்கள் கண்ணீரே வந்தது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கம்புகளை வைத்தவர்கள் கம்புகளை கீழே போட்டார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த பெண்மணியானவள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவள் திருமணம் நடந்தது. அவருடைய கணவருடைய சட்டை எல்லாவற்றையும் கிழித்து அவரை புரண்டி அவர் ஓட ஓட விரட்டினாள் என்று பார்க்கிறோம். பின்பு இந்த பெண்மணியானவள் பிசாசு துரத்துவதற்காக அங்கு ஒரு மந்திரவாதி இடத்துல கடந்து சென்றார்கள். அங்கேயும் அவருக்கும் இதே விதமான ஒரு அவலமான நிலை காணப்பட்டது. பின்பு மீண்டுமாக அந்த நாளில் வந்திருந்த பொழுது இவளுடைய நிலைமையை பார்த்து என்னமோ நடக்குமோ என்று பயந்தவர்கள் பின்பு அவர்களுடைய விசுவாசம் பெருகியது. அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளாக இப்பொழுது கர்த்தருடைய இரட்சிப்புக்குள்ளாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. He is not only an awesome God in his creation, he is awesome in his power. அவருடைய வல்லமைகள் மிகவும் உயர்ந்த வல்லமை, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமங்களை உடையவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சிருஷ்டித்தது மட்டும் இல்லாமல் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 28:20 பின் வசனத்திலே பார்க்கும் பொழுது இதோ உலகம் முடிவு பரிந்தும் நான் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், கைவிடாத தேவன். அவருடைய வாழ்க்கையிலே அவர் என்னத்தை தொடங்கினாரோ அது கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 பார்க்கும் பொழுது அவர் அல்வாவும் ஒமேகாவும், அதாவது ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடியும் அவரே என்று குறித்து பார்க்கிறோம். மூன்றாவதாக குறிப்பு ஆசம் இன் ப்ரொவைடிங் சால்வேஷன் டு த மேன்கைண்ட், அதாவது மனிதகுலத்துக்கு ஒரு இரட்சிப்பு உண்டாவதற்காக ஆண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவருடைய தேவன் மிக அருமையான தேவன். அவருடைய அருமையான தேவன் அவரை நம்மை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது அருமையான தேவன் அவருடைய வல்லமைகளை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய வல்லமை அதிகாரங்களை குறித்து நாம் இரண்டாவதாக பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது he is an awesome God. He provides salvation to the mankind. மனுக்குலத்துக்கு ரட்சிப்பதற்காக முதலாம் மனிதனாகிய ஆதாம் அவன் தவறு செய்ததினாலே மனுக்குலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தது. ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திலிருந்து மனுலத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். அவருடைய அன்பு அகாப்பி லவ் என்று கூறப்படுகிறது. அதாவது ஈடு இணையற்ற அன்பு, யாரும் சொல்ல முடியாத அன்பு, அளவிட விடாத அன்பு என்று பல கோணங்களில் நாம் பார்க்கலாம். யோவான் 3:16 பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாய விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளார் என்று பார்க்கிறோம். யோவான் 10:10 பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான்.
நானோ ஜீவன் உண்டாகவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கூறுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய உள்ளங்கையினால் வரைந்து வைத்திருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். இறுதியாக இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த விதமாக பேண்டா கரடி என்பது மிக பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு கரடி. இந்த இனத்திலே இந்த பேண்டா கரடி பெண் இனம் ஒரு குட்டியை ஈன்ற பொழுது அந்த குட்டியை தன்னுடைய கையிலே பல நாட்கள் தூங்காமல் இரவு முழுவதும் முழித்து கொண்டு அந்த குட்டியை கவனமாக கண்ணும் கருத்துமாக கரிசனையோடு தான் உணவு கூட உண்ணாமல் எல்லாவற்றையும் அழகாக அது பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு இருக்கிறது. 80% தன்னுடைய நேரங்களை அதற்கென்று ஒதுக்கி வைக்கிறது. அருமையான தேவஜனமே, ஒரு பேண்டா கரடி தன்னுடைய குட்டிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதைவிட அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் நாம் தரப்பிக்கப்பட்ட தேவன் நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் நம்மை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற கர்த்தராக இருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கரடி தன்னுடைய குட்டிக்கு எவ்வளவு அதிக நேரங்களை அது கொடுக்கிறதோ அதைவிட நம்முடைய தேவன் இறுதி வரை நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய மகிமை, மகத்துவம், அற்புதம், அதிசயம், அவருடைய படைப்பு, அவருடைய வல்லமைகள், அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா காரியங்களும் கர்த்தர் நேர்த்தியாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாது மனுக்குலத்திற்காக தன்னையே ஜீவ பலியாக நாம் ரட்சிப்புகள் நடத்த, நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் வாழ, நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை திரும்ப பெற கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் விண்ணுலகத்திலிருந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய படைப்பு ஒரு வினோதமான ஒன்று, அவருடைய சிருஷ்டிப்பு ஒரு மகிமையான ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம், திட்டம் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் கேட்பது மட்டும் இல்லாமல் அதை ஒவ்வொரு நாளும் உள்வாங்கி கொண்டு ஆண்டவரை நாம் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிப்போம். தாவீது இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆரம்பமும் முடிவும் வரைக்கும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தான். கர்த்தர் சிருஷ்டித்ததை நினைத்து, how awesome you are God, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு அருமையாக நீ சிருஷ்டித்தீர், எவ்வளவு அழகாக நீ சிருஷ்டித்தீர், எல்லாவற்றையும் நேர்த்தியாகி நீ நடத்தினீர் என்று சொல்லி அவன் ஆண்டவரை துதித்து பாடினான். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும்போது how awesome is your power, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அளவிட முடியாதது. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். நீர் சொல்லும்போது அப்படியே எல்லாம் நடக்கும். நீர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன போது அது அப்படியே காற்றும் அலைகளும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தது. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அருமையான பிள்ளைகளே, இன்று அவருடைய நியமங்களுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாக இருக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனுக்குலத்தை மீட்பதற்காக how awesome for the salvation of mankind, மனுக்குலம் ரட்சிப்பதற்காக விண்ணுலகத்திலிருந்து நீர் மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறீரப்பா. நீர் எனக்காக வந்திருக்கிறீர், என் வாழ்க்கை ஒளிமயமாக்குவதற்காக வந்திருக்கிறீர். இந்த தேசம் ஆசீர்வதிப்பதற்காக, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிப்பதற்காக, என்னுடைய சந்ததி சந்தானங்கள் ஆசீர்வாதத்தை எழுந்து போனதை திரும்ப பெறுவதற்காக நீர் வந்தீர் என்று பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய படைப்பு எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உள்ளதப்பா. நீர் எல்லாருக்கும் ஒரு காலம் உள்ளதப்பா. எல்லாவற்றையும் நீர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட மீதியான துதி ஆராதனை வேலைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது உம்முடைய தேவ பிரசனம், தேவ மகிமை,
தேவனுடைய தரிசனங்கள், திட்டங்கள் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய திட்டங்களை நீர் வெளிப்படுத்தும் அப்பா. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக, உம்முடைய மகிமைக்குள்ளாக, உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக இன்னும் ஆழமாக நாங்கள் கடந்து செல்ல எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்று மாலை வேளையிலே ஆண்டவரே, அருமையான சகோதரர் கோசி அவர்களை நீர் ஆண்டவரை, ஜேக்கப் கோசியை நீர் வல்லமையாய் எடுத்து நீர் தாசரை நீர் பயன்படுத்தும் அப்பா. அவள் பாடும் பாடல்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக, ஜீவன் உண்டாயிருக்கிற வார்த்தைகளாக, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக, மக்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளாக, விசுவாசம் நிறைந்த வார்த்தையாக, எல்லா வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் பேசும் ஆண்டவரே. அவர் பேசும் பொழுதும் பாடும் பொழுதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்திலே தொனித்து கொண்டு இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளான மனிதன் பலப்பட நீர் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள பரமதகப்பனே, ஆமென். ஹலோ சர்ச் பிலீவர்ஸ், இந்த அதிகாலை தியான வேலை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 8 இந்த 8 நாட்கள் ஆண்டவர் தியானிக்க நமக்கு கிருபை செய்தார். ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மூலமாக நம்மோடு அவர் பேசி இருக்கிறார். ஆமென். மறுபடியும் நீங்கள் தியானிங்க, மறுபடியும் இந்த சத்தியங்களை நீங்கள் கேளுங்க, இந்த சத்தியப்படி நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது, த பெஸ்ட் பிளேஸ் டு கோ இஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்கிறது என்று நீங்கள் தியானித்து அதன்படி நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய தேவன் மாத்திரம் அல்ல, சிறியவனாக இருக்கிற நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவன் மாத்திரம் அல்ல, சிருஷ்டிப்பின் தேவன் அவர் நம்மேல, உங்க மேல, என் மேல் நினைவுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நினைவுள்ள தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் நம்முடைய முடிசூட்டி இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தில் நீங்க வாழுங்க, இந்த சத்தியத்தில் நீங்கள் முன்னேறி செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். Amen. So I believe today you're going to have a good day, a blessed day, a great day. Amen. God bless you. இன்றைக்கு மாலை 7 மணிக்கு பாஸ்டர் ஜேக்கப் கோஷி அவர்கள் நம்ம துதி ஆராதனையில வழி நடத்துவார்கள். ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில வெற்றியுள்ள நாட்களாக, ஆசீர்வாத நாட்களாக இருக்கும். God bless you. See you in the evening at 7 p.m.